வெல்கம் பேக் டிஜிட்டல் இசைடெக் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம 24 வோல்ட் டிசி சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய 2.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தோம்னா அதில் மேட்ரிக்ஸ் 150 வாட்ஸ் கேபினெட் பயன்படுத்தியிருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல், சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், ட்ரிபிளுக்கான கண்ட்ரோல், பேஸுக்கான கண்ட்ரோல். இதில் நம்ம எந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவும் பயன்படுத்தலை. சாம்கானில் ஒரு யூஎஸ்பி போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். வாங்க நம்ம இன்டீரியரில் என்னென்ன பயன்படுத்திருக்கோன்றதை பார்ப்போம். இன்டீரியர்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் பீட்ஸில் 24 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்தோம்னா 24/0/24 டூயல் சப்ளையாக கிடைக்கக்கூடிய கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்கோம் 10 ஆம்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக பவர் ஆம்பு போர்டுன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து எஸ்டிகே 4392 ஓம், சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா சக்தியில் 2 ஃபெட்டில் ஒரு மோனோ போர்டும் பயன்படுத்தியிருக்கோம். இது பிரியாம்பு போர்டுன்னு பார்த்தோம்னா ஏடிசி பிடி உதயாவில் ஒன்று பயன்படுத்தியிருக்கு. அடுத்தபடியாக சபுபிரி பார்த்தோம்னா நம்ம வசந்தில் டிஎஸ்பி சபுபிரி பயன்படுத்தியிருக்கோம். நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்கள் 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு கூலர் ஃபேன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதில் வந்து இந்த கேபினெட்டில் கூலர் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மனக்கட்டு தான் இந்த வேலையை பண்ணி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஃபேனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிசி சப்ளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து 2.5 ஸ்கொயர் எம்எம்மில் பாசிட்டிவ் வோல்ட்டுக்காக ரெட் கலர் ஒயரும், நெகட்டிவுக்காக பிளாக் கலர் ஒயரும் கொடுத்துருக்கோம். இதில் வேக்கோ கனெக்டர் பார்த்தீங்கன்னா 6 வேக்கோ கனெக்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். ஒயரிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஒரு ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்றதை கேட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 6 செகண்டோ இல்லை 7 செகண்டோ மட்டும் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் ஹெட்செட்டையோ இயர்ஃபோனையோ யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருப்பீங்க. நல்லா நீங்கள் ஹெட்செட்டை யூஸ் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு 50% உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். நேரில் வந்து நம்ம ஆடியோவை செக் பண்ணி பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துடுங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திகுப்பம் என்ற கிராமத்தில் பைபாஸில் இருக்குது நம்ம ஷாப்பு. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்து நேரடியாக நீங்கள் ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ ரிசல்ட்டை கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், 5.2 ஆம்ப்ளிஃபையருன்னு. அதில் பார்த்தோம்னா நம்ம கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வேணும் அப்படி வேணும்னு அவராக ஸ்பெசிஃபிக்காக கேட்டதன் பேரில் நம்ம ரெடி பண்ணோம். அப்படி அவர் கேட்டோம், நம்மளும் வந்து அதனுடைய ஒவ்வொரு ஆடியோ போர்டுக்கான ஆம்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்கான வாட்ஸை கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி போடுங்க, நம்மளும் சில சஜஷன் கொடுத்து தான் அந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 5 சேனல் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவில் 4TR ஸ்டீரியோ போர்டு 2ம், அதே மகாராஜாவில் 2TR மோனோ போர்டு 1 பயன்படுத்தியிருப்போம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டீரியோ போர்டு ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் இருக்கும். ஸோ 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர்னும் போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்கான டிரான்ஸ்ஃபார்மராக போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 30/030 15 ஆம்ஸ் போட்டாகணும். 30/030 15 ஆம்ஸ் போடும்போது
உங்களுக்கு 450 வாட்ஸுக்கான ஆர்எம்எஸ் பவருடைய வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த போர்டுக்கான மேட்சிங்கான டிரான்ஸ்ஃபார்மராக 30030 இருக்கும். அதுவும் இல்லாமல் மகாராஜா போர்டு மேனுஃபேக்சரரே கொடுக்குறது பார்த்திங்கன்னா 42042 டூயல் சப்ளை ரெக்கமெண்டேஷன் போர்டு மேனுஃபேக்சரர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆம்ஸ் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் 6 ஆம்ஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ஆம்ஸுக்கான போர்டு நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கோம். அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 40040 ஏசி சப்ளை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்பியரில் பயன்படுத்தியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 1500 வாட்ஸில் JBL 2 லோட் பண்ண போகிறாங்க. அதுக்காக பார்த்தோம்னா குமார் 60R மோனோ போர்டு 2 பயன்படுத்தியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 + 300 ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும் அந்த போர்டில். ஸோ அப்போது 600 வாட்ஸு நம்ம 40040 போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 600 வாட்ஸுக்கான வாட்ஸ் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போர்டு மேனுஃபேக்சரும் பார்த்திங்கன்னா DC சப்ளை 55 அப்படின்றத வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த கஸ்டமரும் இப்படி தான் வேணும்னு கேட்டதன் பேரில் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தானே வேண்டி தவிர நமக்கு ஒன்றும் தெரியாமல் 2 டிரான்ஸ்ஃபார்மரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு அந்த மாதிரிலாம் போட்டு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஹெவியில் பண்ணி கொடுக்குறோம், ரொம்ப காசு அதிகமாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் நீடுன்னா அவங்க எப்படி கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வேறு யாரையும் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்றது இல்லை. ஸோ வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ கிளிப்பை கேட்டு பார்த்துட்டு நம்ம இந்த பதிவை இதோட முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நாம் இதுபோல் வேறொரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.